எப்படி சிம்பிளா செய்கிறா ஆஹா ஓஹோ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற அளவுக்கு வாங்க வாங்க டன் 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 அப்படிதானே இவருக்குன்ற ஒரு தனித்துவம் இருக்குது. என்ன தனித்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவரோட அம்மாவுக்கும் வந்து சாமத்திய வீட்டுக்கு படம் எடுத்தது இவர் தான். அதே மாதிரி அவர்கிட்ட பிள்ளைக்கும் வந்து எடுக்கிறது எங்களோட ஒரு ஃபேமிலி ஃபோட்டோகிராஃபராக வந்து இருக்கிறார். ரைட், நிகழ்வெல்லாம் முடிஞ்சு கொண்டு போகுது. இனி பிரியாணி கல்வல் கொடுக்க போகிறோம். பிரியாணி வந்துருக்குது. என்ன பிரியாணின்றதை பார்க்க போகிறோமா? எப்படி இருக்குது எங்களோட கெட்டப் அப்படின்றத வந்து சொல்லணும். வீடியோ பார்க்குற உறவுகள், என்னுடைய வீடியோவை தொடர்ச்சியாக வந்து பார்க்குற உறவுகள், இன்றைக்கு ஒரு மங்களகரமான நிகழ்வுக்கு வந்து வலிக்கிட்டு இருக்கிறவங்க பாருங்கள். அங்கே ஒரு கலர் டோன் நீல கலர், இங்கால வந்து பார்த்திங்கன்னா இது அக்காட குடும்பம் வந்து ஒரு பச்சை கலர் டோன் அப்படின்னு சொல்லி இப்போ முந்தி மாதிரி இல்லை. இப்போ வேட்டியல் விதம் விதமாக வந்து நிறைய வேட்டி வந்திருக்குது. அப்போ என்னைக்கும் வேட்டி கட்டியே ஆகணுமென்ற ஒரு தேவை. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாய்மாமன் என்ன தாய்மாமன் கட்டியே ஆகணும். வேட்டி மாமா மாமி கட்டாயம் இது செய்யணும். அது எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு. என்ன சகோதரத்தில் மாமன் மாமிக்கு நிற்கிறேன்னு சொல்லி புப்புனித நீராட்டு விழாவில் ஒரே ஒரு மாமான்னு சொல்லி நான் தான் 3 சகோதரங்களில் 4 ஆம்பளை பிள்ளையில் ஒரு ஆள் வந்து இங்கே இருக்கிறாள். என்ன 3 ஆம்பளை பிள்ளை வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அப்போ முக்கியமாக விரும்பியோ விரும்பாமலோ இந்த நிகழ்வை கலந்தாகணும், சிறப்பிச்சாகணும். மாமாவோட அந்த கடமை இருக்கேன், அதை எடுத்துக்கொள்ளணும். என்ன உரிமையாக எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒரு உரிமையாக எடுத்து செய்கிற ஒரு இதில் நாங்கள் வந்திருக்கிறோம். இங்கே மயூரி மாப்பிள்ளை, நீ ஒரு வணக்கத்தை சொல்லிவிடாது. உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். மாப்பிள்ளை எப்படி ஏட்டி கட்டியிருக்கிறான் கீழே இறக்கி காட்டினா தான் உன்னை ஒரு வடிவம் எடுத்து காட்டுவாங்க. அவருக்கு எடுத்து காட்டுங்க. அக்காவுக்கு முன்னால் நில்லுங்க. எப்படி இருக்கு மினக்கட்டு பேட்டியெல்லாம் கட்டி வந்திருக்கிறான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் எங்களோட அக்காட புட்புனித நீராட்டு விழா, இந்த நீராட்டு விழாவுக்கு வந்து போக போகிறோம். இந்த நீராட்டு விழா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து கிளிநொச்சி, அக்கா இருக்கிறது வந்து வவுனியா. அப்போ அவள் இருக்கிற இடத்துல உறவினர்கள், நெருங்கின உறவினர்களை மட்டுமே அழைத்து இந்த நிகழ்வை வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு செய்திருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்களோட சிட்டி வந்ததுக்கு பிறகு தான் அவளோட மகள் வந்து மங்களகரமான நிகழ்வு வந்து நடந்தது. நிறைய நடக்குது, நிறைய நடந்து கொண்டு இருக்குது. அவள் வந்து இறங்கினதுலேருந்து ஒரே எழுச்சியாக தான் இருக்குது. கனகாலத்துக்கு அப்புறம் வந்தாலும் வந்ததுலேருந்து எழுச்சி. அதுக்கு தான் நடுக அதிர்ஷ்டம் நடுக வராதுன்ற மாதிரி ஒரு தடவை தான் வனிதாச்சிட்டி வந்து நிகழ்வை வந்து சிறப்பித்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு வந்து அவள் எதிர்பார்த்த வரையில் அவள் வந்ததுக்கு பிறகு தான் இந்த நிகழ்வுகள் எல்லாமே இங்கே வந்து நடைபெறுது. அதே மாதிரி அப்பா வந்திருக்கிறார் வழிக்கிட்டு. அம்மா வந்து கொண்டிருக்கிறா. ஏன்னா அம்மா வலிக்கிட்டு வந்து கொண்டிருக்கிறா. வீட்டை ஒரு தரம் இல்லைன்ட்டு இப்போ தான் வந்திருக்கிறோம். நாங்கள் நேற்றே வந்துட்டோம் இதுக்கு. இப்போ நாங்கள் போய் அக்காட அந்த நிகழ்வை வந்து சிறப்பிக்க போகிறோம். என்ன நீங்கள் எல்லாம் இப்படி போஸ்ட் கொடுக்குறீங்க, எல்லாருமே வந்து மினக்கட்டு வலிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்கா? நீங்கள் இப்போ என்ன செய்ய போகிறீங்க? இல்லை டிகே கார்த்திக் இந்த மாதிரி ஒரு கல்யாண வீட்டுக்கு நீங்கள் வலிக்கிறீங்க. உங்களோட குடும்ப ஃபேமிலியில் உள்ள ஆக்களெல்லாம் ஒவ்வொரு கலர் டோனில் சிறுவர்களில் இருந்து பெரியவர்கள் வரைக்குமே நீங்கள் அழகாக வந்து வலிக்கிட்டு போகணும்னு சொன்னால் டிகே கார்த்திக் ஃபேஷன் வேர்ல்டு இதுக்கு வந்துட்டீங்கன்னா சரி, உங்களுக்கு டெலிவரி கூட பண்ணுவோம். நாங்கள் என்னென்ன சைஸில் தர்றாங்க. சில பொருட்கள் வந்து டெலிவரியில் எனக்கு பார்சலில் அனுப்புங்கன்னு சொன்னால் பார்சல்லையும் அனுப்புவோம். விலை தள்ளுபடி இருக்குது. குடும்ப உறுப்பினர்களாக பெரிய நிகழ்வுக்கு வந்து எடுக்க போகிறீங்கன்னா விலை தள்ளுபடி இருக்குது. அங்கே பாருங்கள் மாடல்ஸ், இந்த சாரீஸ் எப்படி இருக்காங்க. ஒட்டிக்கோ கட்டிக்கோக்கு தம்பி கொடுக்குறான். நாங்கள் பாருங்க. அங்கே அவளும் மாடல் பாதவி. ஆரிச்சம் இருக்காம கட்டிக்கோ கொட்டிக்கோ. அடே ரைட் விட்றான். ரைட் பாருங்க, ஆரிஸ் தான் எனக்கு பேட்டியிலேயே பிடிச்ச ஆள். ஆரிஸ் தான் இருக்கிறான். வேட்டியில் இருக்கா, நடந்து காட்டுங்க. சூப்பர்ரா மாப்பிள்ளை, சூப்பர் சூப்பர். அவனா அனீஷ் இருக்கா காட்டுங்க. அனீஷ் இருக்கா, நடந்து காட்டையா. ஓகே
சூப்பர். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எல்லாருமே வந்து நிகழ்வுக்குள்ளே போக போகிறோம். வாங்க நிகழ்வுக்குள்ளே போவோம். அழகா சில முக்கியமான விடயங்களை மட்டும் பதிவு செய்திருப்போம். பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிங்க. ஒரு நிகழ்வு செய்கிறதுல பிரதான நோக்கம், ஒரு திருமண நிகழ்வாக இருந்தாலும் சரி, என்ன செய்ய போகிறோண்டு மொடலா ஓ என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நிகழ்வு செய்கிறதுல பிரதான நோக்கம் என்னன்னு சொல்லி தேடிக்கொண்டு போவோமா இருந்தால், ஒரு புப்புனித நீராட்டு விழாவாக இருந்தானே, திருமண நிகழ்வாக இருந்தானே, பிறந்தநாள் நிகழ்வாக இருந்தான்னு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ஆடைகளை வந்து வேண்டி தங்களை ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து எல்லா உறவுகளையும் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு அழைத்து அதை சிறப்பாக செய்கிறது. இப்போ நாங்கள் என்னென்னு செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களோட குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையுமே அழைத்து இந்த நிகழ்வை செய்து எல்லாரும் பார்க்குற மாதிரி இந்த வீடியோவை போட போகிறோம். ஸோ ஹைடெக் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாறிட்டோம். இப்போ நிகழ்வு செய்கிறதுல பிரதான நோக்கம் என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லோரும் வலிக்கிட்டு அழகாக வலிக்கிட்டு ஊரில் உள்ள சகல மக்களையும் வீட்டுக்கு கூப்பிட்டு அவர்களுக்கு முன்னால் அழகாக தோட்டி வச்சு இந்த நிகழ்வை செய்கிறது தான் நோக்கம். ஆனால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், வீடியோவாக இந்த நிகழ்வை பதிவு செய்து எல்லாரும் பார்க்குற மாதிரி. இப்போ ஆக்கள் எல்லாரையும் கூப்பிட்றோன்னா பற்றி ஒரு நீளமான இடம் வேணும். அப்படி எல்லாம் வினக்கிடாமல் அழகாக உறவுகளோட அவன் வந்து கொஞ்சம் தூரம் இருக்கிறபடி இப்போ எங்கட இடத்துல இருந்தால் பிரச்சனை இல்லை. அவருக்கா சிம்பிளாக செய்வோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க. எப்படி சிம்பிளாக செய்கிறா, ஆஹா ஓஹோ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற அளவுக்கு வாங்க. ரைட் ஐயா ஓடியா ஐயா, நீ ஸ்டைலாக நடந்து வேட்டி நடந்து வந்தால் தாண்டா உனக்கு வடி. நான் அதுக்காக தான் என் மாப்பிள்ளை உண்டை நான் இது செய்கிறது. வேட்டி அவனுக்கு நடந்து வரைக்குள்ள ஒரு சூப்பராக இருக்கும் இந்த மாவனுக்கு. வாங்க அப்படியே கேமராவை அப்படியே வைங்க. நிஷாக்கா சரிங்க சிந்துக்கா தம்பிக்கு வைங்க. என்ன கதை அவளுக்கு? ஓ மாமன் சீர் கொண்டு வரணுமா, அப்படித்தானே? அது இப்போ இல்லையாடா, அதை இப்போ சந்தன மரம் பண்ணி வச்சுக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மரம். அதான் செய்யுது. அதெல்லாம் குளிச்ச பார்த்து அப்புறம் கொடுக்குறோம். நீங்கள் போய் பொம்பளையை கூட்டி கொண்டு பிள்ளையே போய் கூட்டி கொண்டு ஐயருக்கு முன்னுக்கு வரைக்கும் கொடுப்போம் சீரோ. அதான் சந்தன மரமா? ஓ அந்த புக்கை கொடுத்து விடுங்க, சந்தன மரம் வச்சிருக்கிற புக்கை. வெட்டி எடுங்க 20 வருஷத்தால். அந்த சீப் இல்ல, தம்பிர முகத்துல எழுச்சி இல்லை. எங்க சொல்லுங்க என்ன இந்த நட மனசு இருக்கல கலாவா என்ன பேர் அவளுக்கு நடனா இந்த படங்களுக்கு நடனம் கலா மாஸ்டர். கலா மாஸ்டர் உங்களை கலா மாஸ்டர்னு சொல்கிறேன். இல்லை இல்லை வடிவாக இருக்கிறீங்க, மெலிஞ்சபடியா தெரியுது ஒரு இல்லை. இப்போ பாலாறு வைக்க போகிறோமா? இது லைட் காணாது, லைட்டாக போட்டுருக்கலாமே. ஃப்ளாஷ் லைட் மட்டும்தான் இருக்கா, மற்ற லைட் இல்லையோ? வீடியோக்கு லைட்ஸ் தேவை. என்ன கதை இது? அடே லைட் இல்லையாடா இதுக்கு உள்ளுக்கு? எப்படி நான் வடிவாக இருக்கிறேன்னா? ஆ ஒரு கேமராமேனுக்கு தான் சகல சடங்கு முறை தெரியும். ரைட் ஓகேயா? நாங்கள் போடுற மாதிரி எடுத்துட்டீங்களா? ஓகே ஓ கூட்டி கொண்டு வந்து இதில் இருத்தணும், அப்படித்தானே? கொஞ்சம் தூரம் நடக்கிறேன்டா, வெளியே போய் நடப்போம். சிரிப்புக்கு தான், அதைத்தானே எப்போவுமே வச்சிருக்கோம்.
அப்படி எங்க பாக்க தலைமையில பின்ன போடுங்க தலைமையில இல்ல 3000 பையங்க என்ன இருக்கா சரி அது மைண்ட் வரதுக்கு நீங்க வைங்க அப்ப நான் வைக்க தேவையில்லையா சரி மயிரி அப்படியே நில்லுங்க காதி ஒளிங்க ரைட் அப்படியே வைக்கிறது அம்மா இங்க தள்ளி போ பாதியா முன்ன விளக்க கொஞ்சம் தள்ளி விளக்க கொஞ்சம் தள்ளி விடு ரைட் இதே மாதிரிடா இனி தலபாக்கள் தண்ணி விளக்க கொஞ்சம் வெளியில தண்ணி திரி எரியுது காதி தலபாக்கள் தலப்பாக்கலத்தியாச்சு ரைட் தோல்ல போடுவா நீ இப்ப 3000 பையங்க நான் வேண்டா நீங்க வச்சிட்டீங்க ரைட் ரைட் தம்பி தலையில கைய வைக்கிற இப்படி வைக்க வேண்டியா போடு நிமிந்து நில்லுங்க இந்த கேமரா பாருங்க இப்ப சரி 3000 பத்தி நிமிந்து போட்டோ பாக்கணும் பாக்கணும் போட்டோ பாருங்க ஜிபி வைக்கல தான் சிரிப்பே வருது யாரு பிலு வைக்கல தான் எல்லாரும் சிரிக்கிறாங்க ஆனந்தம் சந்தப்பா ஜெர்மனியில இருந்து வந்ததே இருக்குதான் படம் எடுக்கணுமா பிள்ளைகள் நிகழ்வுல கலந்து கொள்ளணும் சாமத்திய வீட்டில் கலந்து கொள்ளணும் அப்படி இங்கே பாருங்க சரி அஜித்து இந்த புட்புனித நீராட்டு விழாவில் கலந்து கொள்ளணும் மட்டும் பலனா கிட்ட வாங்க வனிதாக்க கிட்ட வாங்க இங்கே பாருங்க போட்டோ மூணு ரம்பை மூணு டீசன்ட் பார்க்காம அள்ளி வைங்க அப்படி இங்கே பாருங்க வச்சு கொண்டு கையை வச்சு கொண்டு நிமிந்து நில்லுங்க எங்க அவளை போட்டோ பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாரு பாபிசா வச்சுக்கொண்டு தலையில வச்சுக்கொண்டு இங்க வாக்கணும் செண்டை கவன்றானா அப்படி வச்சுக்கொண்டு இங்க வாக்கணும் இப்பதான்டா கொடுத்துருக்கான் விளையாட்டு சிரிச்சு கொண்டு இங்க வாக்கணும் மேரி சிரிச்சு கொண்டு இங்க வாக்கணும் நான் ஆரிஸ் எப்படா வைப்பான்னு தான் பார்த்தோம் சிரிச்சு கொண்டு இங்க பாரலாம் இங்க பாரு மாப்பிள்ள அப்பதான் இங்க பார்க்கணும் அதான்டா மாப்பிள்ள அதான்டா ஆடுவேன் லேட் பண்ணிட்டேன் மேக்கப் முதல்ல இப்படியே போட்டு எடுத்துருக்கணும் நீங்க மேக்கப்ல சிரிப்பு வடிவு தானே ஐமூண்டு பையனாளுக்கு போட்டோ தான் போட்டோ நாங்கள் எத்தனை ப்ரோக்ராம் இவ்வளோ வச்சிருப்போம்டா அப்படியே ரெண்டு சேர்ந்து ஒரே டைமிங் அப்படியே போட்டோ பாருங்க அப்படியே சுமாய் இந்த நிமிந்து நீங்க ரெண்டு பேரும் கிட்ட வாங்க எல்லாரும் சிரிக்கணுமா கிட்ட வாங்க சு ஆகா மா இதாங்க முட்டாக போடுங்க என்னதுக்கு முட்டாக்கு போட்டு இந்த அந்த வளத்துக்கு வாங்க ஐயா கவனமா வாத்துக்குள்ள வேட்டியில பிடிச்சிடும் சும்மா இன்னைக்கு வாங்கல என்ன இதுக்கு ஒரு பாட்டு போடணும் பாராயந்தோழியா அது கல்யாண வீட்டுக்கு போடுறது என்னடா சிம்பிளா வந்து செய்திருக்கிறாங்களே என்ன காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதிநவீன சொல்லி இதுல வளர்ச்சியில செய்திருக்கிறாங்க. இந்த இந்த புட்புனித நீராட்டு விழாவை பற்றி சொல்றேன்னு சொன்னா ஓஹோ ஆஹான்னு சொல்லலாது இல்லை என்ற அளவுக்கு ஆரிச் நீ எல்லாம் பார்த்துக்கொள்ளு, பிறகு பார்த்தா தான் நீ மறுபடியும் செய்வே அதெல்லாம் மாதிரி. ஆ ரைட். இப்போ நான் என்ன செய்யணும்? ரைட் ஐயா நில்லு தண்ணி ஊத்துங்க ஊத்துங்க ஊத்துங்க. இன்னைக்கு மெனக்கட்டு ஊற்றலாமா ஊற்றக்கூடாதான்னு கேட்டு நிற்காம சிரிச்சு கொண்டு மயிறு காணாது. ரைட் ரைட்
ரெண்டு தரம் 3 தரம் ஒரு கவிக்ஷாவை எப்படி பேசுகிறாள்னு பார்த்தீங்களா? நான் போய் சிந்துட சாமத்திய வீட்டுக்கு எங்கடி ரிங்ஸ் இருக்கு, எங்கே ரிங்ஸ் இருக்குண்ட ஆன்றா என்னடி என்ன கதைச்சா அந்த லிப்ஸ்டிக் அழிஞ்சிருமாண்டு அதே விளையாட்டா அவள் காட்டுறான். சரணியா ஸ்டூடெண்ட் அப்படியே இல்லை, சரணியா டீச்சர், பிரணவி ஸ்டூடெண்ட். இல்லை குமார் மாமாவை மடிச்சு கொடுங்க, நல்ல ஃபோட்டோஸ்கள் வனிதாஜிட்டி வச்சிருக்கக்கூடிய மாதிரிக்கு. பாதவிக்கு இதே மாதிரி நாங்கள் சிறப்பாக செய்வோம் தானே. என்ன பாதவி தண்ணியெல்லாம் பார்த்து, ஆனால் இதே மாதிரி தான். ரைட் பூ விழோணும் பண்ணுறது அவருக்கு மட்டும்தான் தெரியுது படத்தில். ஏன் தப்புறோம் வாவ் எவ்வளோ காஸ்டாம் கேமராமேனுக்கு. ரோகதோஷோ நிவாரணம் லோகைகா வஸ்யஹரம் புண்ணியம் பஸ்மம் த்ரைலோக்ய உபசாதனம். ஓம் அப்பறம் நண்யர்பசமுதாத்தம் மதக்ஷாந்தி பிரியக்ஷமி குருப்ரீத்யர்ஷம் ஹரிஹாதானம் தண்டனாதானம் சித்தியம் அஹம் சம்பிரததே சுபப்ரீதிவிரஸ்து. வேதாஹமృతం தீர்க்கம் ஆயுஷ்யம் பூயாத் தீபபந்தோ மகாந்தோ அனந்தரந்தோ அஸ்ய தேவதேவஸ்ய மகாதேவஸ்ய தாஹம் புண்ணியஸ்பதி லோகாலத்ருதாம் பௌர்ணமியாம் புண்ணியகாலத்ருதாமஸ்யாதித்யமாபரம் இல்ல வழியா போடுங்க. சரி பாபி மாமா மாமா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்படிதான் நச்சியை போட்டு தானே பார்க்கணும். எந்த மோள் எல்லா சின்ன பிள்ளைகளுக்கும் வாரம் பூ கொடுக்கணும். பாருங்க, அந்த கேமராமேன் வந்து எல்லாத்தையுமே ஒழுங்குபடுத்துறதுல ஒரு பெரிய வேலை திட்டம். என்ன ஃபோட்டோ எடுக்க தெரிஞ்சால் மட்டுமில்லை, சடங்கு முறைகள் தெரியணும். ரைட் பாதவி பூவறிகிறத பாதவி பூவறிகிறத ஸ்லோ மோஷன்ல போடுங்கவா. சூப்பர் சூப்பர். தங்கச்சி அப்படியே வரிசா ஓடர்ல படுங்க வளத்தின்படி. பொடியல் பூ அறியலாது, இல்லாட்டி என் ஆரிஸுக்கு கொடுத்துருவோம் பூ அறியறது. இல்லாட்டி நாம் போகலாம். இது ஓ பக்கத்தில் நான் டெக்ஸ் நாளைக்கு எடுக்கலாம், நேற்று எடுக்காம விட்டுட்டேன். அப்போ அது இல்லாமல் போனோன்னா அங்கே பிடிச்சிட்டான். டெக்ஸ் ஓ வெல்கம் கேலண்டர் அடிக்கலாமா? மேலேயே இப்படி ஒரு கேமராமேன் கிடைக்கிறது சடங்கு சம்பிரதாயங்கள் தெரிஞ்சிருக்கணும். என்ன எல்லாரும் கேமராவுக்கு படம் எடுக்கலாம். ஐயா நில்லையா பாருங்க, இது முறைப்படி நான் தானே ஐயா நிற்கணும். ஹாரிஸ் நீங்க குழப்பறீங்க ஐயா, நிகழ்வா குழப்பறீங்க. உங்களை படம் எடுக்க கூப்பிடுவேன், இதை நாங்கள் கொடுக்குற மாதிரி. அதனால இல்லைங்க ராய்மா அவரை வச்சிருங்க. ஆளை அவரை கேமராமேனை ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஏடுறா. உண்மையாகவே என்னென்ன ஹார்ட் ஒர்க். அது இவருக்குன்ற ஒரு தனித்துவம் இருக்குது. என்ன தனித்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவரோட அம்மாவுக்கும் வந்து சாமத்திய வீட்டுக்கு படம் எடுத்தது இவர் தான். அதே மாதிரி அவர்கிட்ட பிள்ளைக்கும் வந்து எடுக்கிறது எங்களோட ஒரு ஃபேமிலி ஃபோட்டோகிராஃபராக வந்து இருக்கிறார். இயக்க காலப்பகுதியில் பெரிய பெரிய ஆக்கள்கிட்ட கையலால் பரிசு பண்ணவர். என்ன அழகான புகைப்பட கலைஞர் என்று சொல்லி உண்மையிலேயே அது சகல அனுபவம் பண்ணுறது ஒன்று இருக்குது. அவர் ஃபோட்டோகிராஃபர் வாழ்க்கைன்றது வந்து எத்தனை 30 வருஷம்
35 வருஷத்துக்கிட்ட கேமரா தூக்கி இப்போ தூக்கின பொடியல் எல்லாம் புது புது கதை சொல்கிறாங்களே. ஃபேமிலி கலர், ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு கலர் கோடிங் கொடுத்தனாங்க. அதில் அந்த பச்சை வந்து அவையிற ஃபேமிலிக்குரியது. நீங்கள் உள்ளுக்கு வாங்க உங்களை நடு இஞ்சி வா அந்த லைட்டை ஓகே எங்கே நிற்கணும், நாங்கள் என்ன செய்யணுமன்ற தொடர்பாக ஒரு நிகழ்வை ஒழுங்குபடுத்துறதுக்கு இப்படி தான் இருக்கணும். என்ன இது இந்த லைட் எங்கே வைக்கணும்? அங்கே வைக்க ரைட். இந்த டீம் எப்படி நகர போது, இந்த டீமுக்கு எங்கே லைட் வச்சு ஃபோட்டோ அடிக்கணுமன்றது இப்போ என்ன ஆக்களை மூவ் பண்ணி வெளியே எடுக்க போகிறோமா மணவரைக்கு? ரைட். அது மணப்பந்தல் காணவாராய் அப்படியா? ஓ சிரிச்சு கொண்டே இருக்கணும் கட்டாயம் இல்லை, சிரிப்பு வர்ற நேரம் சரிங்க. அப்படியே வாங்க இறங்கி வாங்க ஒரு பூத்தட்டுக்காரும் அவா மட்டும் வாங்க. ஆ வாங்க அப்படி வாங்க. இதான் மணவரை. ம் நடுவில் நீங்கள் சென்டரில் போயிருங்க. மயிறு இப்படி குளுத்தி கொண்டு அங்கே பார்த்து சிரிக்கணும். ஆ சரியா? கொளுத்துற மாதிரியே பார்க்கணுமா? சின்னாக்கெல்லாம் இங்கே இருங்க. மயிறு சும்மா பிடிக்கிற மாதிரியா? பிடிக்கக்கூடாது. ஒரு கை கீழே ஒரு கை படத்து இதில் பிடிக்கும். வடிவா இருக்கா? இந்த ஃபோட்டோவை அப்படியே அடித்து ஏர்போர்ட்டில் அடிக்கணும். வெல்கம் டு ஸ்ரீலங்கா. நீங்கள் அவரோட மடியில் ஒரு ரைட் திருநாவோட கை ரைட் டக்கண்டா இங்கே ரெடியா வாங்க. டன் 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 அப்படிதானே? ஓ வாங்க. நான் தேவையில்லையா இப்போ இதுக்குள்ள? ஓகே. மாமி மாமி ஒரு குரூப்போட, மாமா ஒரு குரூப்போட வர்றது இல்லையோ? எல்லாம் பதிவு செய்து கொண்டே இருக்கிறீங்களா நீங்களும்? அந்த மாதிரி நிறைய பேர் நின்று ஃபோட்டோ பிடிக்க நல்லா அதுக்குண்டே காசு கொடுத்து விடுவோம் நாங்கள் ஒரு 3-4 பேர். பூவெல்லாம் எறிகிறது எவ்வளோ விளையாட்டு இருக்குது. கீழே வச்ச பூவெல்லாம் நீ தான் எறியணும். காய்ச்சி கொண்டுடுறா கதை கொண்டு கூட நான் உனக்கு சும்மா ஒரு காக்கா கதை சொல்ல கேட்பான். இங்கே பில்லு தேவையோ? பில்லு தேவையில்லையே.
தலைக்கு மேல எடுத்து இஞ்சால நாளைய வேண்டோம் நிறைய நாளையே நாங்கள் வேண்டணும் எவ்வளவு பக்குவமாக வேண்டி எடுக்கு அப்படியே கொடுக்கணுமா ரைட் ரைட் பார்த்துட்டு தம்பி இந்த லைட்டை கொண்டு வா தம்பி இல்லையா நீ தீக்கண்டு வாத அந்த பின்னுக்குள்ள செம்பியனை காட்டுங்க உண்மையிலேயே வீட்டில் பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் இருந்தால் நாங்கள் கடைகளுக்கு போய்க்க இப்படி செம்பியன் வாங்கி கொண்டு வந்து வைக்கணும் வெளியாக்கள் வரைக்குள்ள அது ஒரு மரியாதையாக இருக்கும் ஏதோ பிள்ளைகள் வேணா செம்பியன் உண்மையிலேயே என்ன அடிக்கி தான் வச்சுக்கிறாங்க அப்படியே நில்லுங்க தாங்க திரும்பி காலை தொட்டு கும்பிடுவோம் ரைட் அப்பா அஞ்சால வந்து கொஞ்சம் கிண்ணத்துல கொஞ்சிங்க ரைட் அப்படிதான் அப்படியே திரும்பி இங்கே பாருங்க கிட்ட தலையை வச்சு கொண்டு ரைட் ரைட் அழுமுங்க அப்படியே ரெண்டு ரியலாக இங்கே நடுவில் வாங்க ரைட் ரைட் நிகழ்வெல்லாம் முடிஞ்சு கொண்டு போகுது இனி பிரியாணி கல்வல் கொடுக்க போகிறோம் பிரியாணி வந்துருக்குது என்ன பிரியாணின்றதை பார்க்க போகிறோமா மரக்கறி பிரியாணியும் மரக்கறி பிரியாணியா அம்மா ஒரு கர்றாடே அம்மா குறித்த நேரத்தில் அந்த சடங்கு முறைக்கு வராதால அவள் வந்து நான் குறித்த நேரம் தான் வந்திருக்கிறோம் செட்டியான நேரம் குறித்த நேரத்துக்கு தான் வந்துருக்கோம் அந்த பாலருக்கு இங்கே வாங்கப்பா வந்தாக்களே ஓ அப்போ போடுங்க அவள் போடுறாங்க இது என்ன இது பிடிக்கும் ஓகே சிரிச்சு கொண்டு நான் நிற்கிறதே அழகா இருக்கு என்னத்துக்கு இஞ்சால வா இஞ்சால வா நல்லா இருக்கேண்ணே இஞ்சால வா ஹாரிஸ் அப்படி போஸ்ட் கொடுக்குறானா வடிவா அவன் வடிவா நிற்பான் படத்துக்கு வடிவா நிற்பான் ஓ நாக்கு அப்படி செய்ய மாட்டாங்க நோமலா நிற்கணும் படமா என்ன பேர் அவனுக்கு கலரை கூட போட்டாங்க ஓ அழகா பிரியாணி சாப்பாடு எது இது கோழிக்கு கொஞ்சம் கலரை கூட போட்டாங்க அவ்வளோதான் மற்றபடி எல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது தயிர் பிரியாணிக்கு முக்கியமானது நீங்கள் எப்போவுமே எங்கே பிரியாணி சாப்பிட்டாலும் இது அல்வான்னு சொல்கிறது என்ன அல்வா கிடக்குது அல்வாவை கடைசியில் சாப்பிடுவோம் இப்போ சாப்பிடுவோம் சோறு ரைட்